ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கப் பாசிப்பருப்பு வச்சு அல்வா மாதிரி பண்ணலாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் பாசிப்பருப்பை எடுத்து நல்லா கழுவி எடுத்து ஒரு பக்கம் வேக வச்சுக்கிறேன். 1.5 கப் நாட்டு சர்க்கரையை 1/2 கப் தண்ணி ஊற்றி ஒரு பக்கம் கரையிற அளவுக்கு காய்ச்சினா போதும். கம்பி பதம் வரணும்னு தேவையில்லை. நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் பாசிப்பருப்பு நல்லா வெந்துடுச்சு. நல்லா மசிகிற அளவுக்கு வேக எடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் ஒரு வானலில் நெய் விட்டு ரவை லைட்டாக கொஞ்சம் காணம் போட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்ததில் நம்ம வேக வச்சுருக்கிற பாசிப்பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. பாசிப்பருப்பை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளைப்பாகை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஆட் பண்ணி கிண்டிக்கலாம். அதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கலாம். கிண்டக்கடை டேஸ்ட் நல்லாயிருக்கும். நட்ஸ் சேர்த்துக்கோங்க.